வணக்கம். நான் தான் உங்கள் மனோகர் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ அத்திப்பழம் தான். அத்திப்பழத்தை உப்பு தண்ணியில் போட்டு கழுவி ஆற வச்சுருக்கிறோம். இப்போது சர்க்கரை, இது வந்து சர்க்கரை தண்ணி. சர்க்கரை டம்ளர் நிறைய போட்டிருக்கிறோம். ஒரு டம்ளர் நிறைய சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறோம். நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. நல்லா கொதித்த உடனே இந்த அத்திப்பழத்தை எடுத்து இதுதான் ஒன்றா சுத்தமாக கழுவி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம். நல்லா சர்க்கரை தண்ணி கொதித்த உடனே ஒன்றா போடணும். சர்க்கரை கொஞ்சம் ஜீரா நல்லா வரல, அதனால் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கிறோம். அத்திப்பழம் எவ்வளோ அருமையாக இருக்குது. நாட்டு அத்திப்பழம் தான், நல்லா பழுத்த பழம். அதே மாதிரி இப்போ தான் அர்த்தனம் வந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ தான் அர்த்தனம் வந்தது. உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறோம். நல்லா உப்பு தண்ணியில் அரைச்சிட்ருக்கிறோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். அருமையாக இருக்குது. நல்லா திக்காக ஆகணும். நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போது சர்க்கரை தண்ணியில் நம்ம போட போகிறோம். நல்லா பழுத்த பழமாக தான் இருக்குது எல்லாம். இப்போ ஒரு முறை போட்டு இன்னொரு பவுலில் இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா அப்படியே சாப்பிட்டா சாப்பிட முடியாது குழந்தைங்களால். அதனால் சர்க்கரை தண்ணியில் போட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், இனிப்பாக சாப்பிடுவாங்க. அத்திப்பழம் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா 2 நிமிஷம் ஆனவுடனே எடுத்துடணும். அத்திப்பழம் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. 2வது தடவை மறுபடியும் போட்டு வச்சுருக்குறோம். நேரம் இது இப்போ வெயிலில் காய வச்சிடணும். காய வச்சு அப்படியே சப்பையாக்கியும் சாப்பிட்லாம்,